அவ்வளவுதான். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? ஆம்பளை நினைச்சேன் இல்லையா? ஐயோ, எவ்வளவு திமிரு உனக்கு! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பொண்ணுக்கு இருக்க வேண்டிய லட்சணம் ஒன்னாச்சும் இருக்கா உனக்கு? இருக்கிறதுனாலதான் இங்க நின்னுட்டு இருக்கேன். இல்லன்னா உள்ளவா பொண்ணா இல்லையான்னு காட்டுறேன். என் மூடு வேற சரியில்லை. தொல்லை பணம் வைக்கிறது கிளம்பு. முதல்ல உனக்கு இருந்தா தானே மூடு. போயா. உலகத்துல எல்லாரும் பணம் கொடுத்து சுகத்தை அனுபவிப்பாங்க. இவன் என்னடானா ஃப்ரீயா வரேன்னு சொன்னாலும் வேணான்றான். உண்மைதான். பொண்ணு வந்து கேட்டா இலக்காரம் தான். ஹலோ, உன்னதான். மறுபடியும் என்ன பிரச்சனை? இந்த நேரத்துல வர பிரச்சனை தான். உனக்கு எப்படியும் வராது. கொஞ்சம் டைம் ஆச்சு சொல்றியா? 11:30. 11:30? அடங்கொக்கமாக்கா. இந்த சிட்டில இருக்க ஆம்பளைங்க எல்லாம் என்ன நாங்க? மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு பரதேசி பையில கூட காணோம். இருக்கிறவன் கூட என்ன எதுவும் பண்ண மாட்டானே. மனசில் மனசாய், மனசில் மனசாய், வாழ்க்கையில் வாழ்க்கையாய், வாழ்க்கையில் வாழ்க்கையாய், துணையாய் ஒருத்தர் இருந்தார், துணையாய் ஒருத்தர் இருந்தார். அதுதான் பாக்கியம், அதுதான் சொர்க்கம். ஏய், அந்த பாட்டை பாடாம நிறுத்து. டிஸ்டர்ப் பண்றேன் உங்களை. இதை வரை நீ கேட்கணுமா? டிஸ்டர்ப் தான் பண்றேன். இது ரொம்ப நல்ல சாங்குங்க. மனசுக்குள்ள மனசா நீங்க கேட்டுட்டு வேலை செய்வீங்கன்னு பாடினேன். பாட்டு கிட்ட வேலை செய்ய முடியுமா? ஏதாவது ஒண்ணு தானே செய்ய முடியும். இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒர்க் தெரியுமா? நாளைக்கு ஆபீஸ்ல டெமோ கொடுக்கணும். இங்க பாரு, அத பாடுறத விட்டு முதல்ல போய் படுத்து தூங்கு. நான் எதுக்கு நீ பாடணும்? இங்க பாரு, உனக்கு நான் மரியாதையா சொல்றேன், அந்த பாட்டை மட்டும் பாடாத. என்ன? இந்த பாட்டு மட்டும் பாடக்கூடாதா? உனக்கு இந்த பாட்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? மனசுக்கு ரொம்ப பிடிச்சவன், வாழ்க்கைக்கு துணையா இருக்கிறவன், அப்பேற்பட்டவன் நம்ம வாழ்க்கையில இருந்தா வாழ்க்கையே சொர்க்கம். இதை விட இந்த பொல்லாத வாழ்க்கைக்கு வேற என்ன வேணும் சொல்லு குரு. என்ன பத்தி ஏன் சொல்ற? உன்னை பத்தி நினைச்சுக்கோ. சரி குரு, நம்ம 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஒத்துக்கிறேன். இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். எனக்கு ஒரு கஸ்டமர் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே பேசலாம்ல. ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசலாம்ல. ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? சார் பாத்தறங்க. என்னையா இந்த வாழ்க்கை? வணக்கம் சங்கரனா. ஏய், அண்ணனு கூப்பிடாதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன்? அது பழக்கமா போச்சுனா? ஏய், மறுபடியும் பாரு. யாரு அவன்? கஸ்டமரா? இல்ல இல்ல, கார் நின்னு போச்சு. நின்னு போச்சா? நிறுத்திட்டானா? பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே சார். என்னையா இங்கெல்லாம் ஐடென்டி கார்டா வச்சுக்கிட்டு சுத்துவாங்க? சரி சரி விடு. ஏய் குட்டி, அந்த லொல்லு கிருஷ்ணா எங்க இருக்கான்? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எப்படி தெரியுமா? உனக்கு அவனுக்கு ரொம்ப பெருத்து போச்சுடி. அவன் கொடுக்க வேண்டிய மாமூல் இன்னும் கொடுக்கவே இல்ல. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் தோலை விரிச்சு நான் யூனிஃபார்ம் தேச்சு போட்டுக்கிறேன். பணத்தை என்கிட்ட கொடுத்து தான் வச்சிருக்கான். அப்புறம் ஏன் தெரியாதுன்னு சொன்ன? நீ பணத்தை பத்தி எங்க கேட்ட? அந்த கிருஷ்ணா பத்தி தானே கேட்ட. ஏய், உனக்கு உண்மையிலே திமிரு அதிகமாயிடுச்சுடி. 2000 ரூபாய் தரணும். 100 ரூபாய் கம்மியா இருக்கு. என்னாச்சுடி? இவ சுருட்டி இருப்பா போல சார். அது உங்க பழக்கம், எனக்குலாம் அந்த மாதிரி நினைப்பில்ல. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அவன் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? அந்த 100 ரூபாய் நீ தான் சுருட்டி இருப்ப. எடு வெளியில. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? எட்ரி வெளியில. ஏன் நீங்க மட்டும் போலீஸ்ன்ற பேர்ல மக்கள் கிட்ட பணத்தை புடுங்கிறது இல்லையா? எனக்குலாம் இத பத்தி தெரியாது. அவன் அவ்வளவுதான் கொடுத்தான். என்னடி சொன்ன? அடிங்கொய்யால 100 ரூபாய் சுட்டது இல்லாம எங்களை பத்தியே தப்பா பேசுறியா? மேனஸ் இல்லாம உன்னையும் அவனையும் கொண்டு போய் உள்ள தூக்கி வைக்கிறேன். அப்பதான் நீ பணத்தை எடுப்ப. என்கிட்டயே நாடகம் ஆடிட்டு இருக்கியா? வாடி உள்ள. டேய் டேய், என்னாச்சுடா? யார் மேலடா உனக்கு கோவம்? சார், மரியாதையா பேசுங்க. என்னடா? பொண்ணுங்கிட்ட பேசுற முறை அது கிடையாது. பாருடா, என்னது இது? ஆமா, நீங்க இந்த மாசம் தர வேண்டிய மாமூல குடுக்குறீங்களாமான்னு கேக்கட்டுமா? அப்படி கேட்டா போதுமா? நக்கல் பண்ணாதீங்க. என்னடா நக்கல்? இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினா என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன் நாயே. ராத்திரி நேரத்துல நாங்க குடும்பம் நடத்தாம உங்களுக்காக டியூட்டி பார்த்துட்டு இருந்தா நீங்க என்னமோ எங்களுக்கு பேசுற முறைய கத்து கொடுக்குறீங்களாடா? ஏய்,
இந்த பஜாரிக்காரிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நீ எனக்கு கத்து கொடுப்பியாடா? எனக்கே ஒழுக்கம் கத்து கொடுக்குறியாடா? ஏய், உன்னை இங்கேயே சுட்டு போட்டுருவோம். என்ன நினைச்சிட்டு இருக்க? சங்கரண்ணா விடுங்க விடுங்கண்ணா. அந்த புள்ள பூச்சிட்டு உங்ககிட்ட பேச்சு. உங்க 100 ரூபாய நான் தரேன். வா வா. ஒழுக்கம் வேணுமாம்ல, ஒழுக்கம். வாண்ணா, வா. 100 ரூபாய்க்கு போய் இவ்வளவு சண்டையா? யோ, நீ ஸ்டேஷன் போ, நான் வந்துடுறேன். சரிங்க சார். ஏன்யா போய் அவர்கிட்ட வச்சுக்கிட்ட? அவன் ஒரு பைத்தியக்காரன். உன் அதிர்ஷ்டம் நல்லா இருந்தானா அவன் இங்கிருந்து போயிட்டான். இல்லனா நீ அவன் கையால செத்துருப்ப. எதுக்கும் நல்லது, முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. என்ன சொல்றாரு? 100 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா நீ என்ன சொன்ன? கணக்க சரி பண்ணிட்டு வந்துட்டேன். இடியட். அவெல்லாம் ஏற்கனவே 2 எடுத்துக்கிட்டல்ல? கசஞ்சு போச்சு. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? ரோஜா. நீ நீ வந்து என்ன பண்றேன்னா விபச்சாரம். வேற? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மட்டும்தான் குரு. எப்பத்துல இருந்து? அம்மா இறுதி சடங்குக்கு பணம் இல்லாத நேரத்துல ஒருத்த வந்து புடவை அவுத்தாதான் பணம் தரேன்னு சொன்னான். வேற வழி இல்லாததால என்ன அப்படியே தப்பா நினைச்சிடாதீங்க குரு. சரி, கிருஷ்ணா யாரு? என் புரோக்கர். ஆமா, உண்மையாவே இந்த 100 ரூபாய் நீதான் எடுத்தியா? முதல்ல அவன் எனக்கு பணம் கொடுத்தாதானே. அப்போ அவன் கொடுத்ததா சொன்ன? அப்படி சொல்லலைன்னா அவன் என்ன உள்ள தூக்கி போட்டு எலும்பு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான் அந்த சங்கர் பையன். போனா போட்டோம், உனக்கு என்ன? நான் பிரச்சனையில இருக்கும்போது கொஞ்சம் அதிகமா பணம் வாங்கி கொடுக்கறது அவன் தான். அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்ல. அதனாலதான் அந்த சங்கர் கிட்ட நான் போய் சொல்லிட்டேன். அது சரி, நீ ஏன் இதுக்குள்ள வந்த? வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? நான் தான் சொன்னேனே குரு, வேற வழி இல்லாத நேரத்துல அப்படி ஆயிடுச்சு. அப்புறமாவது விட்டுருக்கலாம்ல. அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மாமா எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ரஷ்யா பேகம்ட்ட அறிமுகப்படுத்தினான். ஏற்கனவே அந்த வீட்டுல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. நான் என்னமோ நினைச்சேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி தான் எனக்கு புரிய வந்தது நான் ஏமாந்து போயிட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் ஓடி போக நிறைய முயற்சி பண்ணேன். என்னால முடியவே இல்லை. வேற வழி இல்லாம இப்படி பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன்.
விழுந்துட்ட குரு, நீ நம்பிட்ட. இது உண்மை நினைச்சிட்டல. அப்படின்னா இதெல்லாம் போய் நான் 3 பெக் அடிச்சதுக்கு அப்புறம் கூட இவ்வளவு போய் சொல்லனா 500 ரூபாய் டிப்பு கேரண்டி. சரக்கு அடிக்காமலே நீ விழுந்துட்ட. அப்போ சரக்கு அடிச்சா ரொம்ப பரிதாபப்பட்டு பெரிய ஹீரோ போஸ் கொடுத்து 500 ரூபாவை எடுத்து நீட்டுவ.